अडियन् स्वामी गौरीं बोल यस्याभवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्येषु विचारितूर्णं स्तम्भेऽवतारस्तमनं जलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुग्मव्यामोहदस्थैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निसद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरवामुनीश्वरं श्रीरङ्गे सयतीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिपादाब्जेन्द्रिरं दीक्षादिदयादिभिः बान्धं बुधाग्रेषं श्रीभद्रङ्ग तदारियो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसन्निगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानुसम्मे नरसिद्धियोगिनेतृप्रसादात् प्राज्ञै श्रीरङ्गहारि प्रभयधिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणविधिं श्रीरङ्गनाथरवोपि यतीन्द्रविष्णं लक्ष्मी नृसिंहकरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराशुरोपसृत्यं वेदान्तदेशीयतीन्द्रपदां प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नररिसरचिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रकेसरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकत्वविसवितारङ्गपूर्णेन सूक्तं वाक्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसठारि संयमिव लब्धासमान्तद्वयं श्रीमद्वीरभूत्वादजयत्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदंसदेहेतेः कारुण्यवीक्षास्तदं सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिजननस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारि वीरभराट् लब्धासमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं सुमोहनैर्भान्तं महत्त्वं सुगमम् वंदे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं उदाख्ये नारायणाच्ययतिर्यकृपावृत्तं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः जयत्यासुरसन्त्रासध्वान्तविद्वं सनोदया प्रभावान् श्रीतया देव्या परमव्योम भास्करः சுவாமி தேசிகன் அருளிய சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல கதாபாத்திரங்களை ரெண்டா பிரிச்சார். ஒன்று நல்ல குணங்களுடைய உடையவர்கள், விவேகன் போன்றவர்கள். கெட்ட குணங்களை உடையவர் மகாமோகன், மன்மதன், ரசி, இவாள்லாம் ஒரு பிரிவு. இப்ப ரெண்டு பேருக்கும் நல்ல குணங்கள் உடையவர்கள் எப்பவுமே அசலாக இருந்தா கூட அவன் கெட்டு போகக்கூடாது, நல்ல வழியில வரணும் அப்படின்றது எண்ணம் உடையவர்கள், நல்ல சாத்விக குணம் உடைய மகான்கள். இந்த கெட்ட குணம் உடையவர்கள் எப்பொழுதுமே தான் கெட்டதும் இல்லாத அசலாரையும் தன்னோட சேர்த்து அவளை எப்படியாவது வசீகரம் பண்ணி அவர்களையும் இந்த சம்சாரத்திலேயே அழுந்தும்படியாக பண்ணக்கூடிய தன்மை உடையவர்கள் இன்னொரு பகுதி. ஆக இந்த நல்லவர்கள் எப்படியாவது இந்த கெட்டவர்கள சில பேரையாவது திருப்பி வரும் பகவானை சரணாகதி பண்ணி அவர் மோட்சத்தை அடையணுன்ற பிரயத்தனப்படுறான் இந்த விவேகன் முதலானவர்கள். ஆனா இந்த மன்மதன் தன்னுடைய பெருமையை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிறான். கூட வசந்தன் முதல் சீன்ல முதல் காட்சியில அவன் தான் வரான். அப்போ மன்மதனுக்கு உரு துணியாக வசந்தன் இருக்கான். வசந்தன்றது ஒரு காலத்துடைய பெயர். அந்த காலமும் நம்முடைய காமத்தை அதாவது அதிகப்படுத்தும்படியான காலம் அது. இந்த மார்கழி மாசம் இருக்க வசந்த காலம், மார்கழி மாசம் இருக்கட்டும், வசந்த காலமும் இந்த காதலர்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். ஆக அந்த வசந்தன்றவன் காமத்தை தூண்டி விடக்கூடிய சக்தி. அதனால அவனுக்கு காமனுக்கு தோழனாக இருக்கான் இந்த வசந்தன். ரத்தியை பத்தி கேட்க வேணாம். ரத்தி அதாவது மன்மதனே எல்லாரையும் தன்னுடைய அம்புனால வசீகரிக்க கொடுவான். கூடவே ரசி இருக்கான்னா அந்த ரசி எல்லாரையும் அவளுடைய தோற்றத்தினாலேயே வசீகரம் பண்ணக்கூடியவள் ரசி. அந்த ரசியும் மன்மதனும் சேர்ந்து வசந்தனும் சேர்ந்து இந்த ஜீவர்களெல்லாம்
உலக சிற்றின்பங்களில் ஈடுபடும்படியாக பண்ணணும் அப்படின்னு அவ பிரதிஜை பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த மன்மதன் அவர்கள்லாம் விவேகனம் முதலான நல்லவர்களை கண்டா அவள் எல்லாம் பாப்பிகள்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பாவுக்கு 3 குழந்தைகள், அதுல 3 குழந்தைகள்ல பெரியவன் யாருன்னா சத்துவகுணம் உடைய விவேகன். மீதி 2 பேர் ரஜோகுணம் தமோகுணம் உடைய பிள்ளைகள். ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைகள், அதுல முதல் பிள்ளை சத்துவகுணம் நேர்ந்தவன், நல்ல சாத்விகனா இருக்கான். அவன் எப்பவுமே அப்பா ஒரு கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணா கூட அப்பா இது வழி சரியில்லைன்னு சொல்லக்கூடியவன். ஆனா இந்த மீதி 2 பிள்ளைகள் இருக்காளே, ரஜோகுணம் உடையவன் தமோகுணம் உடையவன், அவன்லாம் அப்பாவை நம்ம பக்கம் தான் வச்சுக்கணும். ஏன்னா அவன் பக்கம் போயிட்டானாக்கா நம்ம அப்பா நமக்கு எழுத்து போயிடுவார். அதனால விவேகனை அப்பா கிட்ட நெருங்க முடியாது பண்ணணும். ஆனா விவேகனும் என்ன பண்ணா, அப்பா நல்ல கெட்ட வழியில போகக்கூடாது, நல்ல வழியில் கொண்டு அவரை எம்பெருமான் திருவிழா சேர்த்து கொடுறது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு அவன் துடிக்கிறான். அதனால இந்த பிராத்தாக்களுக்குள்ளேயே ஒரு பொறாமை. ஆக இந்த மன்மதன் என்ன பண்றான், அவனை பாப்பின்னு சொல்றான், விவேகனை பாப்பின்னு சொல்றான். இந்த பாப்பின்னு கேட்ட உடனே இதெல்லாம் கேட்டுட்டு உடனே திரைக்கு வெளில வரான். அப்போ உடனே மன்மதனும் ரசிக மன்மதனும் அப்ப விவேகன் வந்துட்டான், நாம தனியா இருக்கோம், நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது இங்க, அதனால நம்ம தப்பி போயிடுவோம், இங்கேருந்து போயிடலாம் வா. ஏன்னா விவேகன் நேரில் மொத்தனையும் பின்னாடி வேணா நிறைய பேசுவோம், முன்னாடி வந்துட்டாங்க அப்படியே ஆஃப் ஆயிடும். இது உலகே இருக்கு. அதே மாதிரி இந்த மன்மதனும் ரசியும் வெளியில போறதுக்கு பாக்குறான். உடனே விவேகனும் சுமதியும் அரங்கத்துக்கு வரா. பாத்தியா கேட்டியா, நம்மள போய் பாப்பின்னு சொல்றான். யாரு? இந்த மன்மதன். அதான் சொல்றேன் அதான் விவேகன். சுமதி, அவனுடைய விவேகனுடைய மனைவி பேர் சுமதி பேர். சுமதினா நல்ல புத்தியை உடையவன். நல்ல புத்தினா எல்லாருக்கும் தான் புத்தி இருக்கு, இதுல நல்ல புத்தி கெட்ட புத்தி. ஹலோ கேக்குறது அடியேன். அப்ப பின்ன நடுவில் என்ன பேச்சு வந்தது? இல்லையே அடியேன், ஒன்றும் பேச்சு வரல. சரி. அதனால இந்த விவேகன் தன்னுடைய பத்னிய சுமதி கிட்ட சொல்றான், பிரியே சமாகர்ணித துவயா அனவதிக துரித விஷவன மூலபூதஸ்ய அமந்த தர்ப்பஸ்ய கந்தர்ப்ப வட்டோ அயம் ஆட்டோபः சதா 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 அசோ அசேஷ பாப நிஷ்கிருதோ நேதமானானு அஸ்மானேவ பாபோரோபண பரிவததி. பார், அவன் சொல்றத பார் எப்படி இருக்கு பார். இது ரொம்ப மகத்தான அகம்பாவத்தை உடையவன். யாரு? இந்த மன்மதன். அவன் சொன்னதை நீ கேட்டியா? இவனாலதான் இந்த விஷங்கள்லாம் நிறைய முளைஞ்சு போச்சு. அந்த விஷங்கள்னா என்ன? உலகத்தை சிற்றின்பங்களே ஈடுபட்டு எல்லார் மனசையும் கெடுக்கக்கூடியதுதான் விஷம். அதுக்கு அதுல ஓடுறவர்கள் நிறைய பேர் இருக்கா. அதனால இந்த விஷம் காத்து இவன் தான், இந்த மன்மதன் தான் காரணம். இவன் தான் இந்த ஜீவர்கள்லாம் தூண்டி கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வரும்படியா பண்ணி அதனால இந்த பெரிய பாபத்தை சம்பாதிக்கிறான் இந்த ஜீவர்கள்லாம் அப்படின்ற எண்ணத்துல அவன் இருக்கான். அஸ்மானேவ நாமெல்லாம் எப்படி தெரியுமா? ஐயோ, இந்த ஜீவர்கள்லாம் பாபத்தை பண்ணி பாவம் செய்து பாவியானின் ஆழ்வார் சந்திக்கிற மாதிரி பாபத்தை பண்ணி இப்படி ரசமா போறதுகளை இவனெல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டாமா, திருமால் திருவிழத்தை சேர்க்க வேண்டாமா அப்படின்னு இவன் பிரயத்தனம் பண்றான். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து இவன் பாப்பின்னு சொல்றான். அந்த பாபத்தை நம்ம கிட்ட ஆரோபணம் பண்றான். வாஸ்தவமா பாபம் பண்றது அந்த ஜனங்கள் தான். ஹலோ, காதல வருதா? அடியன் இப்ப நான் இது பண்ண எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன் அடியன் இனிமே சத்தம் வராது. சரி சரி. அதனால இந்த இவன் எல்லாரும் பண்ற பாப்பங்களையும் நாம எப்படி போக்கடிக்கிறது? இவனும் எல்லாரையும் பாப்பம் பண்ணுபடியா பண்றான். அவனைதான் நம்ம வாஸ்தவத்தை நம்ம பாப்பின்னு சொல்லணும்.
ஆனா அவன் நம்மளை பார்த்து பாப்பின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி சொல்றார் யாரு? விவேகன். உடனே அதுக்கு ஒரு பஸ்தி பரேஷு தோஷான்னு அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணான்னு விபரீதமிதம் மகிமா மோகாஞ்சனஸ்தேஷா. லோகத்துல யாருமே அசல் நல்ல குணத்தை பார்க்கறதே கிடையாது. ஆனா அவர்கிட்ட இல்லாத குணத்தை, இல்லாத தோஷத்தை கண்டுபிடிப்பான். அவங்ககிட்ட ஏதாவது தோஷம் சொல்லணுமே, அவங்ககிட்ட எத்தனை நல்ல குணங்கள் இருக்கும் அதை பார்க்க மாட்டான். ஆனா தோஷத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அவன் மேல தோஷத்தை கொண்டு கல்பிப்பான். அவங்ககிட்ட எத்தனை நல்ல குணங்கள் இருக்குமே அதை பார்க்கலாம் இல்லையா, அதை பார்க்க மாட்டான். ஆனா தோஷத்தை கல்பிப்பான். இவன் எப்படி தெரியுமா? மன்மதன் அவன் விஷயத்துல தன்னிடத்துக்கு தோஷத்தை பார்க்கவே மாட்டான், குற்றங்களை பார்க்கவே மாட்டான். ஆனா தன்னிடத்துல இல்லாத குணங்கள்லாம் தன்கிட்ட இருக்காம, அதாவது தான் கெட்டவன் இல்லை, நல்லவன் மாதிரி நல்ல குணங்கள்லாம் இவன்கிட்ட இருக்கிற மாதிரி அவன் காமிப்பான். இது என்ன ஆச்சரியமான விஷயம் இது. பஷ்யதி பரேஷு தோஷானு, பஷ்யதி பரேஷு தோஷன் அசதோபி. அவகிட்ட தோஷங்களே இல்லை, ஆனா இல்லாட்ட கூட அவகிட்ட தோஷத்தை இவன் பார்க்கான். ஜனஹா சதோபி நைவ குணானு. ஆனா உண்மையிலே ஜனங்கிட்ட இருக்காளே, தன்கிட்ட இருக்கிற தோஷத்தை பார்க்கறது கிடையாது. விபரீதம் இதம், இப்படி மாறுபட்டு நடக்கிறது இந்த உலகத்துல. சொஸ்மின் மகிமா மோகாஞ்சனோ விசேஷா. இப்படி எல்லாருக்கும் மோகத்தை உண்டு பண்றான இது மன்மதன் இருக்கானே, அவன் நம்மளை பார்த்து பாப்பின்னு சொல்றானே. இது என்ன விசித்திரமா இருக்கு. விபரீதம் இதம், நம்மளை பார்த்து பாப்பின்னு சொல்றானே, அவனை தான் நம்ம பாப்பின்னு சொல்லணும், ஆனா அவன் நம்மளை பார்த்து பாப்பின்னு சொல்றான். என்ன விபரீதம் இது அப்படின்னு சொல்றான். உடனே சுமத்தியானவள், ஆரியபுத்திரா விரூபா குலுஜனா நிஜமுக தோஷம் நிர்மலேஸ்வரி தர்ப்பணேஸ்வரி சமர்ப்பயந்தி. உடனே அவன் சொல்றா, நீ சொல்றது உண்மைதான், இவனுக்கிட்ட கோரமான முகம் இருக்கு, அழகும் கிடையாது, கோரமான முகம். ஆனா கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணாடியில ஐயா இந்த கண்ணாடி என்ன என் மூஞ்சிய போய் கோரமா காமிக்கிறது, இந்த கண்ணாடி தான் தப்பு, இந்த கண்ணாடி சரியில்லை அப்படின்னு கண்ணாடி கிட்ட தோஷம் சொல்லுவான். கண்ணாடி அது இருக்கிற நம்ம வஸ்து எப்படி இருக்கோ அப்படிதான் காட்டும். ஆனா இவனுக்கு தன் முகத்தை வித்தியாசம், தங்கிட்ட இருக்கிற அழகில்லாத முகத்தை அழகில்லாத முகமா தான் காமிக்கும். அது தெரியல, கண்ணாடி மேல பழிய போடுறான் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே விவேகன் சொல்றான், தேவி சத்தியமேது, பிரியமானவளே நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். யதா அர்த்த தரிசினி யதா திருஷ்டார்த்தவாதினே ஜபவதி கீச்ச. நான் சொன்னேன், நீ விஷயங்கள்லாம் நல்லா அதனுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க. யதா அர்த்த தரிசினி, அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்க. யதா அதிர்ஷ்டார்த்தவாதினி, இது அறிந்தபடியே சொல்ற நீ. அதாவது நல்லா விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்க, நீ இப்போ சொல்றதுதான் வாஸ்தவம் தான், அதை புரிஞ்சுட்டு நல்லா சரியாம சொல்ற. நிர்தூத நிகில தோஷ நிரவதி புருஷார்த்த லம்பன பிரவணா சத்கவி பணிதி திவ சகுணாலங்கார பாவ ரச துஷ்டா. சொல்றான், அதாவது நிர்தூத நிகில தோஷா, நீ தோஷம் இல்லாதவள், நிர்வகித புருஷார்த்த லம்பன பிரவணா. நீ இந்த ஜீவர்கள்லாம் மோட்சத்தை அடையிறதுக்கு வேண்டிய காரியத்துல நான் இறங்கியிருக்கேன், நீ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சு இருக்க. நீ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு நீ உறுதுணையா இருக்க. நீ உங்ககிட்ட நல்ல குணமும் இருக்கு, நல்ல ஞானமும் இருக்கு, சொன்னா விஷயம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற.
அந்த புரிஞ்சுட்டு அந்த பாவத்தோட இருக்க. பாவம் மட்டும் போறாது, அதுல ராசக்கியம் வேணும், அந்த ரசனையும் இருக்கும் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் நீ கொண்டு இருக்க அப்படி நிர்தூத நிகில தோஷா, இதெல்லாம் அவளை பத்தி வர்ணிக்கிறான். யாரு? விவேகன் தன்னுடைய அருமையான மனைவியை பத்தி சொல்றான். சத்கவி பணிதிரிவ தும் சகுண அலங்கார பாவ ரச ஜூஷ்டா. இவளையெல்லாம் சகுணம், நல்ல குணவத்தியா இருக்க. அலங்காரம், அலங்காரம்னா என்ன? ஞானத்தை உடையவர். அழகா இருக்கிறாம போன புத்தி இருந்தா என்ன ஆகும் தெரியாது. அதனால அழகாவும் இருக்க, கோர அதாவது மாற்றான கருத்து இல்லாம ஒத்த கருத்து உடையவளா இருக்க. அதுதான் அலங்காரன்றது. பாவம், அது சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டு நல்ல பாவத்தோட இருக்க. மனோபாவமே சரியில்லைன்னு சொல்றோம் இல்லையோ, அதுல மனோபாவமும் நல்லா இருக்கு. ரச ஜுஷ்டா, ரசமும் நீ ரொம்ப ரசிக்கிற எல்லாத்தையும். அதாவது நான் பண்ற நல்ல காரியத்துல எப்படி பெருமாள் சிருஷ்டி பண்ணுச்சு, பிராட்டியானவள் தன்னுடைய பூர்வ நெறியால அவனுடைய சிருஷ்டியெல்லாம் ஆமோதிக்கிறாளோ அதே மாதிரி நீ இருக்க. இவையெல்லாம் உடையவளாக நீ இருக்க அப்படின்னு அவளை பெருமையை சொல்லி, பிரியே அந்த அதாவது நான் திருப்பி நேற்று விட்டதுல திருப்பி சொல்றேன்னாக்கா யாராவது புதுசா வந்தா அவளுக்கு புரியுதா, திருப்பி வயசை சொல்லி அப்புறம் புதுசா இருக்கு, அதுபடியே நாய் ஆயிடுறது. இதுதான் இருக்கட்டும். பிரியே அந்த பிரியமானவளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த. அதாவது நிர்வீகார புருஷ பீடையா கிரீடந்த ஏதே. இந்த காமன் இருக்கானே, இவன் என்ன பண்றான், இந்த சுபாவத்தினால நல்ல சுபாவத்தை உடையவன் ஜீவாத்மா. அவனுக்கு எந்த விகாரமும் கிடையாது, ரொம்ப பரிசுத்தமானவன் ஜீவாத்மா. அப்படிப்பட்ட ஜீவாத்மாவை கிரீடந்த ஏதே, யாரு ஏத்தேன்னா இந்த காமன் முதலாளர் மன்மதன் முதலாளர் எல்லாம் அவன் கிரீடத்தன துன்புறுத்துறான்னு அர்த்தம். யார துன்புறுத்துறா? நிர்விகார புருஷ பீடையா, சுத்தமாக இருக்கிற நல்ல சுத்த ஆத்மா ஜீவாத்மாவை இவர்கள்லாம் துன்புறுத்துறா. துன்புறுத்துறதுனால என்ன ஆகுது? அந்த காமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, காம குரோத லோபாதயா. காமம் என்ன, குரோதம் என்ன, லோபம், இவைகளெல்லாம் உடையவர்கள் அந்த காமன். சுபந்தான மாஸ்திதாக. ஆனா மார்த்தட்டிக்கிறான், நாங்க தான் நல்ல வழியில போறோம். யாரு? மன்மதன்லாம் மார்த்தட்டிக்கிறான், நாங்க தான் நல்ல வழியில போறோம், இந்த விவேகன் தான் எல்லாரையும் கெடுக்கிறான் அப்படின்னு அவன் தான் பாபி அப்படின்னு சொல்றான். இப்ப அவனை பாபின்னு சொன்னா தான் பாபி இல்லைன்றது ஏற்படுறது இல்லையா? அதனால இவனோ பெரிய யோகினான்னு இருக்கிறான், நாங்க தான் நல்ல வழியில போறோம்னு அப்படின்னு இப்ப விவேகன் சொல்லிட்டு இருக்கான் மனைவி கிட்ட, சுமதி கிட்ட. வயம் புனக தமேவ நிச்சயசேன. வயம் நம்மெல்லாம் இப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஜீவாத்மா வயம் புனக தமேவ நிச்சயசேன யோஜித்தும். அந்த ஜீவர்கள் இருக்காள், காமக்குரோத பீடிக்கப்பட்ட ஜீவர்கள், அவர்கள் எல்லாம் நல்ல பதவியை அடையணும். நிச்சயசேன யோஜித்தும், நல்ல வழியில வந்து நல்ல பலனை அடையணும் அப்படின்ற எண்ணத்தினால சமஸ்த ஜன சாம்சித்திக சூர்தா. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பகவானால தாபத்திரங்களால பீடிக்கப்பட்டிருக்காரு. அந்த பகவான் எப்படி பண்ண, சமஸ்த ஜன சாம்சித்திக சுகிருதா. இந்த அவனால படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் கூட நல்ல பதத்தை அடையணுன்றதுக்காக தான் பெரும்பாலும் என்ன பண்றான், இந்த சிருஷ்டியை பண்றான். அவன் இந்த தாபத்திரயாபிகத சர்வஜன சஞ்சீவனி
இந்த தாபத்திரயங்களால பீடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவாத்மாக்களை தயாதிருஷ்டிம் பிரவாகயந்தா தன்னுடைய அருளுடன் கூடிய கருணையின் வெள்ளத்தை அவ மேல ஓடும்படியா பண்றான். கதத்வனா பிரஸ்திதாக அஹோ மகான் அயம் உன்மத்தாலாபः பஷ்யதே त्वया सह நிவர்த்தனீயம் பர அனுகிரக விரதம். அதனால இயற்கையிலேயே எல்லாருமே நல்லவள் தான். எம்பெருமான இயற்கையிலே பரம சுகுருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய கருணையா இந்த வெள்ளத்தை இந்த தாபத்திரயங்களால பீடிக்கப்பட்டிருக்கிற ஜீவர்கள் பாயணும். அதான் என்னுடைய பிரயத்தனம். பெருமாளுடைய கடாட்சியம் அவளுக்கு வரணும். என்ன இவ பாபம் பண்ணி எம்பெருமானுடைய நிகிரகத்தை பெற்றிருக்கா. அந்த எம்பெருமான நிகிரம் போனோம்னா என்ன பண்ணணும்? அவன் திருவடி அடையணும். அவன் கருணைக்கு பாத்திரமாகணும். அப்பதான் அவனுக்கு நிகிரமாக போகும். அப்படிதான் அதுக்காக நான் பிரயத்தப்பட்டு இருக்கேன். பஷ்டமே நிவர்த்தனையும் அனுகிரகம் விரதம். நான் ஒரு விரதத்தை உன்னோட சேர்ந்து ஒரு விரதத்தை நான் இப்ப எடுத்துக்க போறேன். என்ன விரதம் தெரியுமா? மகத்யாரம் மதிர்புதயா சம்பிருத திவி பகிஷ்கிருத்யாராதீன் சுமுகி பகிரந்தஸ்தபவதா சமாதாவாதாய கபிதவிருஜினம் சைத்ரிதமகம் பரப்பிராப்தயா கண்யம் பரிணமயிதும் பிராப்தமஹா. இந்த எம்பெருமானுடைய அவன் யாரு? மதுரிப்பு மது கேட்டவர்களை மதம் பண்ணவன். அவனுடைய தயையானது சம்பிருதா திருதி பகிஷ்கிருத்யா ஆராதீன். அந்த அவனுடைய கருணையானது இந்த ஜீவாத்மாக்கள் யாரு சிற்றின் மேல் ஈடுபடுற ஜீவாத்மாக்கள் இருக்காளே அவன் மேல வேணும். அது விழுதா உடனே வரணும். அப்போ தைரியம் வந்துருச்சுன்னா இந்த விரோதிகள் இருக்காளே கெட்டவர்கள் அவர்களை ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல தன் உள்ளுக்குள்ள இருக்கிற காமக்குறாதிகள்லாம் ஒழிக்கணும். சரீரத்துக்குள்ள இருக்கிற காமக்குற அகங்காரம் மமகாரங்கள் எல்லாத்தையும் போகணும். அதனால உள்ள இருக்கிற விரோதிகளை முதல்ல போகணும். அதுக்கப்புறம் சமாதா வாதாய கபித விருதினம் சேத்ரிணமகம் பரப்பிராப்தையா கண்யம். அப்புறம் எம்பெருமானை பற்றி யோகத்துல தியானத்துல அப்புறம் எல்லா பாபங்களும் போகும். பாபங்களை போனோம்னு எம்பெருமானை அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய விரதம் அப்படின்றத சொல்லி முடிக்கிறான் இந்த ஸ்லோகத்தினால. உடனே சுமதி அவனுடைய மனைவி சுமதி சொல்றா, ஆரியபுத்திரா கதம் நித்திய நிர்மல மகானந்த சாந்த ஸ்வயம் பிரகாச சர்வஜன தர்சன யோக்கிய சுபாவா புருஷா மகாமோகேன மதமத்சர பிரமுகை துர்விநீதை துர்வார கர்வ சங்குல துரித முகோர்மி சங்காத சங்கடன பீஷணே துக்கசாரே நிஷிப்தா. இந்த ஜீவாத்மா இருக்கானே அவன் நித்திய நிர்மல மகானந்தத்தை உடையவன், பரிசுத்தமானவன், அழுக்கற்றவன், ஸ்வயம் பிரகாசம். எப்பவுமே தானே பிரகாசம் இருப்பான்.
அதுக்கப்புறம் சர்வஜன தர்சனைய யோக்கிய சுபாவா, எல்லாருக்கும் பிரியமா இருக்கான், எல்லாரும் விரும்புகிறதா இருக்கான். அவன் சாந்த சொருபி. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை, இப்படி நல்ல சுபாவத்தோட ஜீவாத்மாவை மகாமோகேன, இந்த மகாமோகன் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மானம், அதான் மத்சர பிரமுகி, அகம்பாவம், கொழுப்பு, தேசம், இவைகள் எல்லாம் அவனுக்கு சுபாவம், இயற்கையான குணங்கள் எல்லாம். இப்படி அவனுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து இந்த ஜீவனானவன் கெடுக்கப்படுகிறான். துர்விநீத, துர்வார, கர்வ, சங்குல, துரித, மகோர்மி சங்காத, சங்கட பீஷணே. இந்த அகங்காரன்றது ஒரு பலமான காற்று. அதுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அந்த அகங்காரம் இருந்துச்சுன்னா எல்லாரும் துச்சம் தான். ஒருத்தர் அகங்காரம் இருக்கவே கூடாது. அகங்காரம் தான் இன்னும் மதிக்கவே மாட்டான். அதனால கடைசியில் இவன் தான் பாபத்தை சம்பாதிப்பான். அப்படிப்பட்ட அகங்காரம் வந்து ஒரு பெரிய காத்து வீசம். அதை தவிர அவங்க வீட்டுல பாபங்கள் வேற நிறைய இருக்கு. துரிதம்னா பாபங்கள். அந்த பாபங்கள அலைகள் இவங்கிட்ட இருக்கு. காத்து, அகங்காரம்ன்ற காத்து, பெரிய அலைகள். அவைகள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா பாபங்கள். அதனால ஏற்படக்கூடிய துக்க சாகரம் இந்த சம்சாரம். அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துல கதம் நிக்ஷிப்தா, இந்த ஆரியபுத்திர கதம் இருக்குல்ல, முதல்ல இந்த கதத்தை இப்ப இங்க கொண்டு வரணும். துக்க சாகரே கதம் நிக்ஷிப்தா. எப்படி இந்த ஜீவர்கள்லாம் நல்லவளாச்சே, இவளெல்லாம் எப்படி? ஏன்னா ஜீவாத்மா பொதுவிலே எல்லாமே நல்லவதான், யாருமே கெட்டவன் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை விட, நல்ல தன்மையுடைய இந்த ஜீவாத்மாவை எப்படி இந்த மகாமோதிகளை, கர்வம், இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவை எப்படி சமுதிரத்துல, சம்சார சமுதிரம் தள்ளிட்டு அப்படின்னு கேள்வி கேட்கிறான் ரத்தி. உடனே விவேகன் சொல்றான், பிரியே சூக்ஷ்ம தரிசினி, கிம் திருஷ்டம் அபநோத்தவியம் ஆகவியம் வா கிம்ன பிரத்யேதவியம் பஷ்யத்து பவதி. உடனே அவன் சொல்றான், பிரியே நீ ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, சூக்ஷ்ம தரிசினி, சூக்ஷ்மமான விஷயங்கள நல்லா புரிஞ்சுக்கிற. கிம் திருஷ்டம் அபோதவியம், அதாவது இந்த ஜீவாத்மா நீ சொல்ற மாதிரி இயற்கையிலே தோஷம் இல்லாததான், நிர்மலமானதுதான், ஆனந்தமா இருக்கக்கூடியதான். இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்துல, அதாவது துக்க சாகரம்ன்ற சம்சாரத்துல இப்படி விழுந்து தத்தளிக்கிறது. அதுல இருந்து வெளியே வர முடியல இந்த ஜீவாத்மாவால. இது ஏன் இப்படி இந்த முரண்பாடு? என்ன முரண்பாடு? ஜீவாத்மாக்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள், ஆனந்தமுடையவர்கள். அப்படிப்பட்ட இந்த எப்படி அவர்கள்லாம் வந்து இந்த சம்சாரத்துல வந்து விழுவாட அப்படின்னா, இந்த அச்சேதனமான சரீரம் அவளுக்கு வர்றதோ இல்லையோ, அந்த சரீரத்தினுடைய சம்பந்தத்தினால அவள்லாம் ஞானத்தை குறைச்சு வருது. அதனால இந்த பாவத்தையே பண்ணி பூர்வ ஜென்மத்துல பாவையே திருப்பி பாவத்தை பண்ணி 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 இந்த சம்சாரத்துல வர. அதனால நல்ல மனுஷன் எப்படி இப்படி கெட்டு போனானே அப்படின்னு சொல்ல மாட்டா? ஐயோ அவனை பாகச்சே இப்படி இருந்தான் தெரியுமா? அதாவது விஜயராஜசிங்கர் அவதரித்த உடனே அமெரிக்காவில் நிறைய பேர் சேர்க்காச்சு. திலீப் பண்ணி ஒருத்தன் வித்துமன் கிட்ட அவ்வளவு பக்தி உடையவர். அவரும் அவரோட
முதல்ல திருப்பி அது அமெரிக்கால மடத்தை ஆண்டு அவரும் ராஜாஜி சேர்ந்துதான் நிறைய காரியங்கள் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் மெட்ராஸ் வந்தோன்னா இருப்பார், வேற எந்த காரணம். அப்படிப்பட்டவருக்கு ஏதோ அவளுடைய பொண்ணு பிள்ளைகள் எல்லாம் விபரீதமா போயிட்டான். விபரீதமா போயிட்டா என்ன, ஏதோ மதம் மாறியோ இல்ல ஏதோ போயிட்டான். எல்லாம் லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அவளை கலக்கி அப்படி கொண்டு கொடுத்தோம். அதனால அவ அப்படியே மனசு அவளுக்கு முடிஞ்சு போச்சு அவளுக்கு. நான் ஆனா பெருமாளை தூஷிக்கல, ஏதோ என்னுடைய பாவத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி மனசு பக்கமே வர கிடையாது. யாராவது வைத்தியகால பார்த்தா ஏன் பெருமாள் சோதனை பண்ணார் அப்படி, எந்த பாவம் இருக்குன்னு தெரியாது, நல்லவங்க கெட்டவா பண்ணிடா. ஆனா இவர் இயற்கையிலே சோகம் இருந்தவர் இன்னைக்கு இந்த சூழ்நிலை கூட சேவிக்க வர்றது இல்லை. ஏன் இப்படி பண்ண பெருமாள்? அதுதான். அதனால நம்ம நம்ம சம்சாரத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த அகங்கார மமகாரங்களை இருந்தா இது வாழும். அவரு அந்த அகங்காரமாக கூட அவர் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகள் பண்ண பாவத்தினால இவரு அந்த பாவத்தை இவரும் அனுபவிக்கல. அதனால இவருக்கு இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு இருக்கா போடுறது. அதனால இவரும் அனுபவிக்கல. யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கே நல்லபடியா எப்பவும் பகவத் சிந்தனையோட இருக்கணும். நல்ல தர்ம மார்க்கத்துல போகணும். அனாவசியமான சில வஸ்துக்களுக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆக இப்ப அப்படிப்பட்ட நல்லவா இப்ப மாறி போயிட்டாலே, இது என்ன இந்த முரண்பாடு எப்படி வந்தது? நீ வருத்தப்படுறது ரொம்ப வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி, ஆகமிகம்பா கிம்ன பிரத்யேகம் பஷ்யத்து பவதி. அதனால நாம் கண்ணால பார்க்கறதையும் தப்புன்னு சொல்ல முடியாது, சாஸ்திரங்களை சொல்லி இருக்கிறதையும் நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கஷ்டப்படுறாளே, அதுவும் நம்ம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இப்படி வேதங்கள்ல இந்த ஜீவாத்மா பரிசுத்தம்னு சொல்லப்படுறது, ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்றது. ஆனா ரெண்டுத்தையும் சாஸ்திரத்தையும் நம்ம மறுக்க முடியல, லோகத்துல அவாவப்படுற கஷ்டத்தையும் பார்த்தாலும் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த சேர்க்கை சம்சர்க்கம்னு சொல்லுவான். சேர்க்கை நல்லா இருக்கணும். சேர்க்கை நல்லா இல்லைன்னா அந்த சேர்க்கையில கெட்டதுன்னு தான் கெட்டதனுடைய தன்மைகளை நல்லவனுக்கு வந்துடும். நல்லவனுக்கு கெட்டவன் நல்ல தன்மைகள் உள்ளவனுக்குன்னு அது போகாது அவனுக்கு. ஏன்னா இதுதான் விசித்திரமான சிருஷ்டி. கொஞ்சம் போறோம் கெட்ட குணம் உள்ளவன் நல்லவனோட சேர்த்துட்டா நல்லவன் கெட்டு போடுவான், அதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் பெரியவா சொல்லுவா, சேர்க்கை நல்லா இருக்குண்டா. இன்னைக்கு கூட பெரியவாள்லாம் பசங்களை காலேஜுக்கு அனுப்பிச்சோ ஐயோ சேர்க்கை நல்லா இருக்கணுமே, இப்ப பசங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ணி வடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கா. பசங்க நல்ல வழியில வரணும். என்னதான் முட்டிட்டா கூட மகத் சங்கல்பம் நமக்கு மீறி ஒண்ணு இருக்கு. அதனால ஒன்றும் நிச்சயம் பயந்துட்டு தான் இருக்கணும். பசங்க மேல நம்பிக்கை இல்லாதபடியே பண்ணிடுறது இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலைகள். கொஞ்ச நாள் காலேஜுக்கு போயிட்டு முன்னாடி கொஞ்ச நாள் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு லேட்டா வந்தாலே அப்பா அம்மாவுக்கு நெருப்பு மடியில நெருப்பு கட்டுற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் சகஜமா போச்சோ தெரியல. ஆனா இதெல்லாம் திருஷ்டாந்தம் நான் அதை பார்த்துதான் சொல்றேன். ஒரு தம்பதி, அந்த அவளுடைய புருஷன் மிலிட்டரியில இருக்கான். இவன் தனியா இவன் மெட்ராஸ்ல புத்தகம் பண்றா. அதுவும் எங்க தெரியுமா, நான் சொல்றது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அதாவது அதெல்லாம் சேலையூர் தாண்டி இப்பெல்லாம் சேலையூர் டவுனா இருக்கு. அப்பெல்லாம் கேம்ப் ரோடு நடந்து போறதே தூரம். அந்த ஐஐடி கேம்ப் அதை தாண்டி இருக்கு. அந்த வீடே சுத்தி கிடையாது, ஒரே வீடு தான். அவன் அம்மா பத்தினும் தெரியாது. அவளுக்கு 2 பொண்ணு. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு தான் போயாகணும். ஆனா அந்த பசங்க ரொம்ப 2 பொண்ணுங்களும் ரொம்ப அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பசங்க. ஒரு நிமிடம் கூட காலேஜ் விட்டாச்சுன்னா நேரம் ஆத்துக்கு தான். நடுவில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்கள் என்ன அந்த சொல்லுவோம், நான் இந்த பசங்களை பொம்பளாட்டி பசங்களை அனுப்பிச்சுட்டு
நான் ஒரு ஆம்பளை இல்லாம நான் தனியா இருக்கேன். அது பாரு, இந்த இடத்துல ஒரே மழை பெஞ்சுட்டா ஒரே பாம்பு இதெல்லாம் வரும், அதுல அவன் தனியா கொடுத்தாருக்கா. இப்படிலாம் கஷ்டப்பட்டு குடும்பத்தை வளர்த்துருக்கா. அந்த பசங்க நேர்மையா இருக்கு. சில பசங்கள் சரியா இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு இவரோட அனுகிரகம் இருக்கணும், நம்மளுடைய ஒரு இதுவும் இருக்கணும். ஆக இப்படி நம்ம கண்ணால பாக்குறதும் மறுக்க முடியாது, ஆசிரியர் சொல்றதையும் மறுக்க முடியாது. இன்னொரு வஸ்து சேர்ந்தா, கெட்டவன் நல்லவனோட சேர்ந்தா கொஞ்சம் மாறுறதுக்கு அது கூட கஷ்டம் தான். ஆனா கெட்டவனோட நல்லவன் சேர்ந்தா அவன் நிச்சயம் மாறிடுவான். இதெல்லாம் இயற்கையான சம்பவம். அதனால அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்றார். மொத்தம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு சமயம் அந்த சாப்பிடக்கூடாத வஸ்துவை சாப்பிட்றான். அந்த சாப்பிடக்கூடாத வஸ்து இவனுக்கு என்ன பண்றது, சாப்பிட்டதுனால வயிற்றுல ஒரு சங்கடம் வருது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போறான். டாக்டர் சிகிச்சை பண்ண உடனே அது ஆரோக்கியமாயிடுது இல்லையா? அந்த மாதிரி இவைகள்லாம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அதுதான் சுவாமி தேசிகன் ஆகார நியமங்கள்லாம் போட்டு உடைய பசங்க அந்த காலத்துல இல்லை, அதனால சுவாமி தேசிகன் அதெல்லாம் எழுதல அப்படின்றான். ஏன் கேரட் சாப்பிட்டா என்ன, பீட்ரூட் சாப்பிட்டா என்ன, அதுல என்ன தோஷம் அப்படின்னு இப்ப காலத்து பசங்க அது பதில் சொல்ல முடியல. சாப்பாடு சாப்பிடல, ஏன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா என்ன, அதுவும் ஒரு கிழங்கு தானே, ஏன் அதை சாப்பிடக்கூடாது? இது பதில் என்ன சொல்றது அப்படின்னா, இல்லடா இது சுவாமி தேசிகன் இருக்குல்ல அப்படின்னா, சுவாமி தேசிகனுக்கு அந்த காலத்துல இல்லை. இப்போ சாதாரண பீன்ஸ் சாப்பிடலான்னு இருக்கீங்களே, ஏன் பீன்ஸ்? பெரியவா சில வைத்தியகாலத்துல பீன்ஸ் சேர்த்துக்க மாட்டான். அப்புறம் படிப்படியா இந்த அதுக்கு அப்புறம் குள்ளுக்கான்னு பேர் வச்சு அதை சேர்த்துட்டு இருக்கா. இப்ப பெங்களூருக்கு தெரியா சில பேர், முக்கால் பேர் சாப்பிட மாட்டான் வைத்தியகாலத்துல. ஆனா பெங்களூருக்கு தெரியா ஒரு தோஷமும் கிடையாது, அதை சாப்பிடலாம். ஆனா இது மட்டும் வைத்தியகாலத்துல எடுத்துக்கிறது. இப்படிலாம் கேட்டுக்கிட்டா என்ன சொல்ல முடியும்? அதனால ஆகார நியமம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம சரீரம் கெட்டுவிடும். இப்போ ஒரு பெரிய நல்ல உயர்ந்த ரத்தனம் இருக்கு, அந்த ரத்தனம் சேத்துல விழுந்துடுறது. அது சேத்துல விழுந்தோன்னா அது ஒரே அது சேரு, அந்த சேருடைய கரையெல்லாம் அதுல இருக்கு. அதை நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துட்டா அதனுடைய தன்மை மாறாது இல்லையா? பழைய பிள்ளை வந்துடும் இல்லையோ? அந்த மாதிரி இந்த ஜீவாத்மானவன் இந்த சம்சாரமாயிர சேத்துல விழுந்து இந்த துக்கத்தை எல்லாம் அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சம்சாரம் போய் அவன் மோட்சத்தை சரணாதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போன அது காதல வேடுதா? அடி விஜய் நன்னா கேக்குறது. அதனால இந்த ஜீவாத்மாவான இந்த சம்சாரத்தை விழுந்து சேற்றுல எப்படி ரத்தனமாகுது, சேற்றினுடைய தன்மை அடையிறதோ அந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சரணாதிமாரான்னு சொல்றது. அதனால அப்படிப்பட்ட தத்துவத்தெல்லாம் இங்க விவேகன் சொல்றான். அதான் சொதப்பிராப்தம் ரூபம் எதிக கலு பாவேஷு ததபி தஜந்தஸ்தே திருஷ்டா நியதி கதிதோ உபாதி வசதः பிரகிருத்யா திஷ்டந்தி உபதி விகமேதே ததாசாவனாதி சம்சாரः புருஷம் உபருந்தே கலத்திச்சா. அதான் நான் சொன்ன விஷயங்கள் தான். அதாவது சொதப்பிராப்தம் ரூபம் எதிர்களும் பாவேஷு ததபி தஜந்தஸ்தே சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கான், திடீர்னு சாப்பிடக்கூடாது சாப்பிட்றான். இதெல்லாம் தான் அந்த ரத்தனத்துடைய கதையும் இதுல தான் சொல்ற. அப்படிப்பட்ட தன்மை உடையது இந்த ஜீவாத்மா. இந்த சம்சாரம் ஆயிருக்கு இப்படி அது கஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னா உடனே சுமத்தி சொல்ற ஏவம் ஏத்தது. விவேகானந்த வந்து சுமத்தி சொல்ற ஏவம் ஏத்தது, நீங்க சொல்றது சரிதான். ததாபி கதம் ஏதாவந்தம் காலம் பரம காருணிகேன தேவேன லக்ஷ்மி வல்லபேன துஷ்டக துக்க சததூமிதா புருஷா உபேட்சிதா.
ஏன் எம்பெருமான் இதனால இந்த அவனால தடுக்க முடியாதுன்னு அந்த சர்வஜனாச்ச இந்த ஜீவர்கள்லாம் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் ஏன் பிரயத்தனப்படலை? ஆனா நீ சொல்ற எம்பெருமான் பெரிய தயாசாகரன், அவன் கருணை கடல், அவன் அந்த ஜீவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவனும் நிர்வேதப்படுறான். அதுவும் இல்லாத நமக்காக பரிந்து பேசுறதுக்கு எப்பவுமே பிராட்டி வேற கூட இருக்கா. அதான் கதப்பி கதம் ஏதாவந்த காலம் இத்தனை காலமாக இந்த ஜீவாத்மாவோட பெருமாள் கருணையை காட்டலையா? ஏதாவந்த காலம் அப்ப எம்பெருமான் எப்படி விடுவான்? பரம காரணிக சாஸ்திரத்துல அவனை பரம காரணிகன். அப்ப எல்லாருடையும் தயவுள்ளவன். அப்புறம் லக்ஷ்மி வல்லவன் நம்மளுக்கெல்லாம் புருஷகார பூஜையா இருக்கிற பிராட்டி கூடவே இருக்கான். அவளும் சேர்ந்து ஐயோ இந்த ஜீவனெல்லாம் கஷ்டப்படுறத இதுங்களெல்லாம் கஷ்டப்படாவே பண்ணக்கூடாதா அப்படின்னு அவள் சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்குச்சே பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் இது பண்றா. இந்த ஜீவனெல்லாம் கஷ்டப்படுறா, இப்படி சிரிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள்ல துஷ்ட பொறுக்க முடியாதான துக்கத்தை சததூமிதா எத்தனை பல பல யுகங்கள் அதுல இந்த கஷேத்திரஜாக கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன் பெருமாள் இப்படி அவன் விஷயத்தை உபேட்சத்தை லட்சியமா, அதாவது லட்சியப்படுத்தல அவனை ஜீவாத்மாவை அப்படின்னு கேட்க. உடனே விவேகன் சொல்றான், கிம்ன ஸ்பிரியத்தை பவத்தியா. சரி, நீ இவ்வளவு கேள்வி கேட்டிய, நீ இதை கேட்டதுல அதான் ஒரு விஷயத்த சொல்ல போறான். நீ கேட்டது இந்த லோகத்துல நீ கேட்டதே இல்லையா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிய, என்னது அப்படின்னா எது அனாதி நிஜகர்ம ரூப அவித்யா அபராதேன கஷேத்திரஜா அயம் ஈஸ்வரன் க்ஷிப்தா சம்சரன் அவசரே தேனேவ சமுத்திரத்தை. நீ உண்மையே தெரியாது, இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சு என்ன பேசுற? இந்த ஜீவர்கள்லாம் நீயே சொல்லிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு. இது அனாதி காலமா, இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை, அனாதி காலம் கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கு ஒரு சமயம் பார்த்துருக்கான் பெருமாள். அனாதி நிஜ ரூப அவித்யா அபராதேன சம்சாரத்துல தள்ளப்பட்டவர்கள் தான். ஏன்னா அனாதி வாசனையான அனாதி கர்ம வாசனையினால அவர்கள் அபராதம் பண்ணவர்களாய் தள்ளப்படுது. சம்சரன் அவசரே ஒரு விஷயம், ஒரு காலத்தை எதிர்பார்த்து பெருமாள் என்ன பண்றான்? தேனேவ சமுத்திரத்தை பிரளயம் வந்து ரொம்ப நாள் இருக்கு. உடனே பெருமாள் அச்சித்து அவிசிஷ்டான் பிரளையே ஜந்து அவலோக்கிய அப்படின்னு தயாசத்தை சுவாமி தேசிக சாய்கர் பெருமாள் பார்த்தார். இந்த சேத்தன அச்சேத்தனத்துக்குள் எல்லாத்தையும் ஒன்னா ஒடுங்கி இருக்கானே, இப்போ நம்ம சிருஷ்டி பண்ண வேண்டிய சமயம் வந்துருச்சு அப்படின்னு சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால தேனைவ சமுத்திரத்தை அவனாலேயே ஒரு சமயத்தை பார்த்து இந்த ஜீவனை கரையேற்றி வைக்கிறான். இது நீ கேட்டது இல்லையா? சரி, அது எப்படி தெரியுமா கரையேற்றுனா? விதக்கலக வேண்டாம் அடியே நன்னா கேட்கறது அடியே. விதக்கலக கல்பனா परिग्रहण कौतुक प्रथित पारवश्य प्रभु स्वलक्षित समुद्गमे सुकृत लक्षणे कुत्रचित् गुणक्षत लिपिक्रमाद् उपनिपातिनः. அதாவது எம்பெருமானுக்கு
நிறைய தேவிமார்கள் இருக்கா. அதுல சுவாமி தேசிகன் தயாதேவியாக தைய ஒரு தேவியா சொல்ற. அதே மாதிரி லீலைன்னு ஒரு ஸ்ரீ. இவா ரெண்டு பேரும் அந்த பெருமாளுக்கு மனைவியா இருக்கா. இவா ரெண்டு பேரும் மித கலக கல்பனா விஷம விருத்தி லீலா தயாக. இந்த லீலை தயை ரெண்டுமே பெருமாளுடைய குணம் தான். அந்த குணத்தை தான் தேவிகளாக இங்க உருவப்படுத்துறது சுவாமி தேசிகன். ஆக அந்த லீலைன்றதுதான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தன்னுடைய கர்மாவுக்கு தகுந்தபடி பலனை அனுபவிக்கிறான். என்ன பலன்? இந்த சம்சாரத்துல பிறந்து இந்த சுகத்துக்கு தரலாம் அனுபவிக்கிறான். இந்த தயாதேவி என்ன பண்ண தெரியுமா? இந்த ஜீவர்கள்லாம் இப்படி சம்சாரத்துல இந்த ஜீவர்கள் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறான். அவள் லீலைன்றவள் என்ன பண்ண தெரியுமா? இந்த ஜீவர்கள்லாம் இந்த பிரகிருதியில விழுந்து இந்த சுக துக்கங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இந்த தயாதேவி என்ன பண்றா? இது சமுத்திரத்துல இந்த சம்சார விழுதுகளை இதெல்லாம் கரத்தை விட்டு பெருமாள் அடையபடியா பண்ணணுமே அப்படின்னு பெருமாளுடைய ரெண்டு குணங்களையும் ரெண்டு மனைவிகளை சொல்லி அதுல ஒத்தி, அதான் பிரணய கலகன்றது. மித கலக கல்பனா. ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணத்துடைய இருந்தாலும் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் திருப்பி எம்பெருமானுக்கு பிரியமா இருக்கக்கூடிய லீலா தயா, இவ ரெண்டு பேரும் இப்படி. ஆனா அவளுடைய எண்ணங்கள் வேற இல்லையா? இப்படி ரெண்டு பேரும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறா. ரெண்டு தேவங்களும் வித்தியாசமான எண்ணங்கள் உடையவரா இருக்கா. ஆனா எம்பெருமானுக்கு ஒரு தாட்சண்யம். ரெண்டு பேரும் யாரையும் கோச்சிக்க முடியாது. அவ இவருடைய தயவு ஓடும், அவருடைய தயவு ஓடும். ஆக இங்க இந்த லீலையினுடைய பிரீத்திக்காக சம்சாரத்தை உண்டு பண்றான். அந்த தயனுடைய பிரீத்திக்காக சில ஜீவாத்மாக்களை அப்பப்ப ஆச்சாரியனை அடைஞ்சு மோட்சத்துக்கு வரும்படியா பண்றான். ஆக இந்த ஜீவாத்மாவை சம்சாரத்துல தள்ளுறதுக்கு காரணம் யாரு? அந்த லீலை. அதே சம்சாரத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாருமே பெருமாத்மா அடையல, சில பேர் அடையிறாலும் இல்லையோ, அதுக்கு இந்த பிராட்டி தயனுடைய காரியம். ஆக இப்படி சொல்றான். அதாவது இப்படி எவ்வளவு சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவாத்மாவில ஒரு ஜீவாத்மா நல்ல காரியம் பண்ணா அதனால திருப்தி அடையிறான் பெருமாள். சரி, இவனை இனிமே மேற்கொண்டு நல்ல காரியமே பண்ணுவோம், நல்ல காரியம் பண்ணும்படியா பண்ணுவோம், அனுகிரகிப்போம் அப்படின்னு அவனை நல்ல காரியங்களா பண்ணி 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 அவனை காப்பாத்துறான். ஆக அவன் பண்ண நல்ல காரியத்தை பெருமாள் என்ன பண்றான்? நல்ல காரியம் பண்ணான் அப்படின்னு எடுத்துட்டு அவனை ரட்சிக்கிறான். சமுதிரத்துல குணாட்சர நியாயம்னு பேர். குணாட்சர நியாயம்னா இந்த ஒரு புழு இருக்கும். புழு என்ன பண்ணும்? சில மரங்கள்லாம் பார்த்தா தெரியும், திடீர்னு ஒரு மண்ணு கோடு மாதிரி ஒண்ணு வரும். அந்த புழு என்ன மண்ணிலேருந்து போய் மரத்துல ஏறுறது. அது போச்சு அந்த மண்ணால கூடு கண்டு அப்படியே போறது. அத மாதிரி இந்த ஜீவாத்மால சில பேர் நல்ல காரியத்தை பண்ணி அப்படி பெருமாள் மரத்தை பிடிக்கிறதுக்கு போறது. அப்போ பெருமாள் சொல்ல போறான். ஆக சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு இந்த இன்ப துன்பங்கள்லாம் மாறி மாறிதான் வரும். அதெல்லாம் நம்ம பண்ண கர்மாவனுடைய பலன். அதனால எம்பெருமான் நம்மளை அனுகிரகம்னா நிச்சயமா நம்மளை அனுகிரகம் பண்ணுவான். அவன் தான் தள்ளி விடுறான்னா அது ஒரு காரணம் இருக்கு. அவனை போய் சம்சாரத்தை தள்ளி விடாத அப்படின்னா சொல்ல முடியாது. அவனுடைய சங்கல்பத்தை நம்ம நிறுத்த முடியாது. அப்படின்னு
अपि अत्र च सुखदुःखवाहिनीनां व्ययस्य विनिमय विवर्तनानर्हे नियतक्रमे प्रवाहे निपतितम् उक्षिप्य मोदते देवः. அதனால நம்ம ஜீவாத்மாக்களுக்கு இந்த சுக துக்கங்கள்லாம் மாறி மாறி தான் வரும். அதெல்லாம் தன்மாக அதை நம்மளால தடுக்க முடியாது, அதை மாற்றக்கூடிய நம்மளுக்கு. சரி, நம்ம கர்மாவுடைய பலனை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம், அவன் கர்மா நம்ம வாங்கிக்குவோம். ஏன்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் அந்த பலனை நம்ம வாங்கிக்குவான். நம்ம கஷ்டப்படுறோம், கொஞ்சம் அவன் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நம்ம பாவத்தை அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் முடியாது. ஆக நம்ம கர்மாவை நம்மளாலே நாசம் பண்ண முடியாது. ஆக இந்த கர்மாவுடைய பலனால் தான் நாம இந்த சம்சார சேத்துல விழுந்திருக்கோம். அதுக்கு ஒரு வியாஜம் பார்க்கறான் பெருமாள். ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கான், ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய் அப்படின்னு ரீதியை வச்சுட்டு அதை வச்சுட்டு பெருமாள் அவனை மேல மேல தூக்கி விடுற அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றான். யாரு? விவேகன். உடனே சுமதி சொல்றா, ஆரியபுத்திரா அநாதோ கதே காலே अलब्ध पूर्व मोक्षः अनन्तेऽपि उपरितन काले केन कथं लभ्यते इति शङ्का कलङ्कर्युः इदं मे हृदयम्. உடனே சுமதி சொல்றா, என் மனசு ரொம்ப தவிக்கிறது. என்ன சந்தேகம், எது எடுத்தாலும் என் சந்தேகம். இப்போ இந்த ஜீவாத்மா அனாதிகாலமா இந்த சம்சாரத்தில் விழுந்திருக்கான். எத்தனை ஜென்மம் அதுக்கு அவன் மோட்சத்துக்கு போறது இத்தனை ஜென்மம் வேணும். ஏன் இப்போ நான் இந்த ஜென்மத்தில் நம்ம சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிட்டோம், அது ஒன்றும் சந்தேகம் இனிமே மோட்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், இந்த மோட்சம் போறதுக்கு அத்தனை ஜென்மம் வேணுமா? ஏன் அது இன்னும் அடுத்த ஜென்மத்துக்கு மோட்சத்துக்கு போக முடியாது, பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது. சரி, அப்பவே கிடைக்காது, இப்ப எப்படி கிடைக்கும்? நான் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியலையே. அந்த பெருமாள் வியாதி தெரிவிப்பா, அந்த வியாதி எப்போ வரும்? எதுவுமே நமக்கு ஒன்றும் புரியலையே. அதனால எம்பெருமானே உன்னை மோட்சத்துக்கு கூப்பிட்டு விடுவான். நீ ஒரு நல்ல காரியம் பண்ண உன்னை எம்பெருமானே மோட்சத்துக்கு கூப்பிட்டு விடுவேன். எப்போ நான் நல்ல காரியம் பண்ணுவேன், எனக்கு அந்த புத்தி எப்போ வரும், எப்போ பெருமாள் மோட்சத்துக்கு கொடுப்பாரு, இதுக்கெல்லாம் விடையே தெரியலையே. அப்போ கிடைக்காது, இப்போ கிடைக்க போறது அப்படின்னு தான் இவள் ரொம்ப கஷ்டப்படுறா. ரொம்ப ஆச்சரியமான பதம். அதாவது ஆரியபுத்திரா அநாதோகத்தே காலே, இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ யுகங்கள் கடந்து போச்சு. காலே அலப்த பூர்வ மோக்ஷா, கிடைக்காத அந்த மோட்சமானது அனந்தேபி உபரித்தன காலே, இனிமே வரப்போற காலத்துல கேன கதம் லபியதை, யார் எப்படி எவனால எந்த புருஷனால எந்த ஜென்மத்துல இந்த மோட்சத்தையும் கிடைக்கும். இதுக்கு சங்கா கலங்க குரு குரு அலங்க சர்வா சங்கா கலங்க துரிதம் மேல் ஹிருதயம். என்னுடைய மனசு அப்படியே சந்தேகத்திலேயே நிரம்பி போச்சு. அது வேற பெரிய கலக்கங்கள். என்னடா இது சாஸ்திரம் இப்படி சொல்றது, பெரும்பாலும் தயவு உள்ளவன் சொல்றான், அப்படி இருக்கிற தயவு உள்ளவன் நம்மளை சம்சாரத்தை போட்டு அழுகி இருக்கான். இது மோட்சம் அவன் பார்த்தா, அவன் ஏதோ நல்ல சமயத்தை பார்த்தா அவனுக்கு மோட்சம் கொடுக்குறான், அந்த சமயம் எப்போ வரும்னு தெரியாது. இத்தனால கிடைக்காத மோட்சம் இப்பதான் கிடைக்குமா, இதெல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்ற இந்த சந்தேகத்தோட இருக்குதான். மீதிய நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு வச்சுக்கலாம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாணே சிவதே வெங்கடேசாய வேதாந்தவரவே நமஹ. ஸ்ரீ வேதாந்தேந்திரமாதேசாய நமஹ. ஸ்ரீமதி வேதாந்தவாதவாசி ஸ்ரீ நாராயணாரி மகாதேசாய நமஹ. ஸ்ரீமதி பாதுகாசேவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசாய நமஹ. ஸ்ரீமதி வேதாந்தவாசி ஸ்ரீ நாராயணாரி மகாதேசாய நமஹ. ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ
ரங்கநாத யதீந்திர மகாதேவிகாய நமஹ.